Daily. Taste the Daily. சேலம் மத்திய சிறையில் பிஸ்கட் பாக்கெட்டுக்குள் கஞ்சாவை மறைத்து வைத்து கடத்திச் சென்ற காட்சிதான் இது. வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கவியரசு பல்வேறு கொள்ளை வழக்குகளில் கைதாகி சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவரை பார்ப்பதற்காக அவரது நண்பரும் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவருமான முகமது இஸ்மாயில் சேலம் மத்திய சிறைக்கு சென்றார். அப்போது கவியரசுக்கு கொடுப்பதற்காக பழங்கள் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகளை அவர் வாங்கிச் சென்றுள்ளார். பொதுவாக சிறையில் உள்ள கைதிகளுக்கு வெளியிலிருந்து பார்க்க வருபவர்கள் வாங்கி வரும் உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை போலீசார் ஸ்கேன் மூலம் பரிசோதனை செய்த பிறகே அனுமதிப்பது வழக்கம். அதேபோல முகமது இஸ்மாயில் கொண்டு வந்த பழங்கள் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகளை அஸ்தம்பட்டி போலீசார் சோதனைக்கு உட்படுத்தினர். அப்போது பிஸ்கட் பாக்கெட்டுக்குள் வேறு ஏதோ ஒன்று இருப்பது போல் தெரிந்துள்ளது. உடனே சுதாரித்துக் கொண்ட போலீசார் முகமது இஸ்மாயிலை சுற்றி வளைத்தனர். மேலும் அவர் கொண்டு வந்த பிஸ்கட் பாக்கெட்டுகளை பிரித்து பார்த்தபோது போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. 2 பெரிய சைஸ் மேரி பிஸ்கட் பாக்கெட்டுகளை வாங்கி அவற்றிலிருந்த பிஸ்கட்டுகளின் நடுவில் பெரிய அளவில் துளையிட்டு அதற்குள் கருப்பு நிற பாலித்தீன் பேப்பரில் கஞ்சாவை வைத்து சுருட்டி மறைத்து கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து 4 பாலித்தீன் பேப்பர்களில் சுருட்டி கொண்டு வரப்பட்ட 80 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் முகமது இஸ்மாயிலை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிறைக்குள் இருக்கும் நண்பருக்காக கஞ்சாவை கடத்தி வந்த நபரும் தற்போது சிறைக்குள் அடைக்கப்பட்டுள்ளார். Taste the Daily.